தாய் தந்தை என் விருத்தாந்திரம் உனக்கு தெரியுமா? தெரியுமா? எப்படி எப்படி மக்கள் சமைஞ்சது எப்படி? எங்க அக்கா சமைச்சு கேட்டு எப்படி தெரியும்? யார் தெரியாது? நல்லூர் சேர்ந்த சூரவத்து போறான நைனாமலை கண்டார ஓடி கண்டார ஓடி போயின்றா அவன் பையன் மடிகண்ட நல்லூர் முதுமலை உழுந்து போயிடும். இந்த நாடகத்தில் நான் யார் அது தெரியுமான்னு கேட்டேன். அது தெரிஞ்சா என்ன மயிரிடா கோமாளி வாசம் போடுறேன். நீ ஆடுபடுன்ற அப்படி இருந்தாலும் நாட்டுக்கு நாடு பேரு புகழை சேர்ந்த அழகத்திரு பொன்னாடு பொன்னாட்டின் பெயர் என்ன? இஸ்லாம்பட்டி. சொல்லு. இந்த ஊர் பேரு நீனக்கலப்பாளையம். நானக்கலப்பாளையம் அப்படி ஊர் பேர் அழைச்சாங்களா? சொல்லு. வைப்பாங்களா? என்ன ஊரு இது? என்ன ஊரு? இதான் இழுத்தடிச்சாம்பட்டி. அதுக்கு தானே நான் அடிக்கிறது தப்பு இல்லை. போடு போடு. என்ன ஊரா? கேட்டு வந்து சொல்லு. நீ தானே ஃபர்ஸ்ட் வெளியே வந்த. நீ தான் என்கிட்ட சொல்லணும். 5 புரோட்டாத்துல போன மானத்தை காட்டு போட்டு சொல்லு. நான் எங்கடா சாப்பிட்டேன்? ஏன்டா டேய் சாப்பிட்டு பாத்தியா? பாத்தியா? குழம்பு நான் தான் எடுத்து கொடுத்தேன். டேய் எனக்கு தெரியல. மந்திரி நீ தான் கேட்டு சொல்லணும். நான் கேட்டேன். அல்லாந்து அவுத்து போடு. என்னத்துக்கு அவுத்து போடு? என்னத்துக்கு? நான் போட்டு ஆடு சொல்றா. என்ன ஊரு? கருப்பண்ணப்பட்டி காட்டுமலை. கருப்பண்ணப்பட்டி காட்டுமலை என்றால் தாய்நாடு தலைநகரம் மச்சிவா நகரம். நான் சொன்னேன் கருப்பண்ணப்பட்டி. கருப்பண்ணப்பட்டி கரெக்ட் வளவு. கரெக்ட் வளவு. ஏய் அப்படி இருந்தாலும் நாடகம் எதற்காக அரங்கேற்றம்? அதுக்கேதான். எதுக்கு? எதுக்கு விட்டாங்களா? அதுக்குதான். அதான் எதுக்கு? அதுக்கேதான். அப்புறம் ஏன்னா அவனை அடிக்க மாட்டாங்க? முதுமையில உழுது சொல்றா. ஒரு ஆம்புலன்ஸ் சேர்த்துங்க சொல்லு. சொல்லு. டேய் நாடகம் எதற்காக அரங்கேற்றம்? சாமி இது என்ன கோயில்? வீரமண்டி. வீரமண்டி மாரியம்மன். வீரமண்டி மாரியம்மன். மண்டி மாரியம்மன். திருவாளை முன்னிட்டு. என்னடா சொல்லிட்டு நான் நீ என்னடா சொல்ற? திருவிழா முன்னிட்டு இன்று ஒரு நாடகம் அரங்கேற்றம். அப்படி இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகத்தின் பெயர் என்ன? அது கூட தெரியாதா? தெரியாது. நான் சொல்ற மாதிரியா சொல்லணும். அப்படியா? ஆமா. சொல்லு. இப்படி இல்ல. நின்றுகிட்டேன். அதோ பார் கர்ணச்சண்டை. இது மாதிரி சொல்லணுமா? அம்மாளும் சேர்ந்து சொல்லணும். அப்படியா? சொல்லு. அதோ பார் கர்ணச்சண்டை. அதோ பார் கர்ணச்சண்டை. அதோ பார் கர்ணச்சண்டை. அதோ பார் கர்ணச்சண்டை. மகாராஜா உனக்கு வேணுமா? கெல்ட்டு புண்டை. பட்டுடு சொல்றா. அது கூட இல்ல. இன்னும் இருக்குது. எப்படி? நான் சொல்ற மாதிரியா சொல்லணும். திருப்பியுமா? சொல்லு. அவளோ பவளக்கொடி. அவளோ பவளக்கொடி. அவளோ பவளக்கொடி. அவளோ பவளக்கொடி. மகாராஜனை கலந்த புவளக்கொடி. அதில்ல இன்று வைத்துள்ள நாடகத்தின் பெயர் தூர்வாச கருமபங்கம். இல்லை என்றால் பெரியாண்டிச்சி பிறப்பு. இந்த நாடகத்தில் நான் யார்? எனது பெயர் என்ன? என் வீர தீரம். எப்பரா இந்த நாடகத்துல முதல்ல பேரரசு மூட்டியாட்டம். அப்படின்னா ஒரு 75 சத்தம் போடாதீங்க அக்கா. எனது பெயர் என்ன? நல்லூர் சேர்ந்த அண்ணாமலை விட்டு போய் விட்டு போயினா
டேய், நாடகத்துல நான் யார்? எனது பெயர் என்ன? என் வீர தீரம் ஆகிற புதுமலம் எப்படி? அப்படியா? நான் யார் தெரியுமா? நல்லா சொல்றேன் கேளு. நான் சித்திர வடிவமுள்ள சொல்றா சீர்பனை அலங்கரித்து நான் சுந்தர வதனமுள்ள சொல்றேன்னா என்னடா டேய் அடிவாங்க சொல்லுவியாட்டுங்குது அவமாரி கேட்டா சொல்றீங்களா அதானே சொல்றா சொல்றேன் டேய் கொல்லுப்புல நாளை கோமாரி வந்து குடிச்சு ஊம்புறீங்க உம்மத்தான அப்பா வர நான் சித்திர வடிவமுள்ள சீர்பனை அலங்கரித்த நான் சுந்தர வதனமுள்ள சூரிய ஒளியா போல எழுது பெயரும் சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன். ஓ உங்கள் பெயரும் சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன். பிரம்மதேவ மன்னனுக்கு கீழந்து கை போகுது. ஏசாமி தப்பா நினைக்காதுங்க. உங்கள் பெயருக்கும் கீழே இருந்து மேல வரணும். உங்களோட புகழை வந்து எடுத்து உயர்த்து வேணும். ஓ பேரும் புகழும் வளர வேண்டும் அப்படி சொல்லி தெரிவா. கீழவும் கீழனாக பூமி பூமி மேல ஆகாயம் கீழே பூமி மேல ஆகாயம் கண்ணுக்குள்ள புண்டை மேல படுதாங்க அதுக்கும் மேல ஆகாயம் ஆகாயம் அப்படி தெளிவா சொல்ல. மகாராஜா கூட கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. தெளிவு வேணுமா? தெளிவுன்றா கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை எனக்கு பிடிக்காது. எனக்கு இது கெட்ட வாரம் இல்ல நல்ல வாரம். அப்படியே குறுக்கு வாடவனை வச்சுக்கிறப்ப எனது பெயரோ சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன். சதுர்முகம் படைத்த பிரம்மதேவனாக இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? என் தாய் தந்தை என்னை 10 மாதம் 300 நாட்கள் 3000 தசை நாடி அங்கத்திலே பெற்றாரே என் தாய் புண்ணியவதி. தாய் புண்ணு பிடிச்ச கூதி புண்ணியவதிடா.
புண்ணியவதி. புண்ணியவதி எங்க அம்மா ஒன்னா யார் தெரியுமா? யாரு? எங்க அம்மா. அம்மா. ஐயோ அம்மா அம்மா யாரா அஞ்சா பத்தா பிச்சு போடுங்க அம்மா. பிச்சருக்கு வந்து நானு. அப்ப நீ தான் அம்மான்னு விட்டு போற. தாய் குலண்டா இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் தாய் குலம் இல்ல. இதெல்லாம் பேய் குலம். தாய் குலம். சரி. என் தாய் தந்தை ஆ. யார் தெரியுமா? யாரு? என் தந்தையாரோ ஸ்ரீமந்த நாராயணன். தந்தை இருந்தா தாய் ஒன்று வேணுமில்ல. என் தாயார் நான் சத்தம் ஆதிலட்சுமி. ஓ ஆதிலட்சுமி. உண்மைதான். உங்கள் தந்தையாரோ ஸ்ரீமந்த நாராயணன். தாயாரோ ஆதிலட்சுமி. ஆதிலட்சுமி. ஆதிலட்சுமியாக இருந்தாலும் சத்தம் கேக்குறேன். அப்படியே இருந்தாலும் ஆண்டு வரக்கூடிய நாடு என்ன? என் நாடு. ஓய் என் நாடு இது தமிழ்நாடு. ஏய் தமிழ்நாடு தெரியுது. எனது நாடுரா. அதான் தமிழ்நாடு. அது வந்து உங்க நாடு. சரி என் நாடு. ஏய் 56 தேசத்திலே அழகான எனது நாடு. பூலோகமா இல்ல ஆகாயமா இல்ல விண்ணுலோகமா? என் நாடு. அதான் தமிழ்நாடு. ஏய் உன்னாடு. ஓய் உன்னாடு. என்னோட ஆகமத்து நாடு. ஆகமத்து ராஜாக்கு திக்கத்து ராஜா. அப்படியா? நீ அப்படியா இரு. ஏய் ஓய் என் நாடு. ஓய் சொல்லி வருகிறேன். சொல்லி விடுங்க. வாயில தொண்டை தொண்டை மாட்டிக்கோ. கீழே விட்டா கீழே விட்டா புழு போடாப்பா. ஏய் ஐயா நானும் தேசமணி. ஐயா தேசமணி.
வண்டி நிற்குதுல்ல, சிலிண்டர் வண்டி நிற்குதுல்ல, தேங்காவரில் வாட்டர் கம்பி இருக்குது தண்ணி முன்னாடி அந்தான வருது. லோகம் அப்படி இருந்தாலும் தினந்தோறும் என் வேலை உனக்கு தெரியுமா? தினந்தோறும் பிண்டம் பிடிப்பது. ஐயோ சாமி மகாராஜா, ஏண்டா ஏ சாமி, என்னமோ பிடிக்கிறதுல கைக்கு சிக்குதா? என்னது? என்னமோ புண்டை சொல்லாதடா. பிண்டம். பிண்டம். பிண்டம் என்றால் என்ன தெரியுமா? எப்படி? உயிர்களை படைப்பது எனது வேலை. உயிர்களை படைப்பதா? உன்னை படிச்சது நானே. என்ன படிச்சதா? அப்புறம் எங்க அப்பா நானே. எங்க தாத்தா படிச்சதும் நானே. கொள்ளு தாத்தா அதுவும் நானே. முப்பாட்டை அதுவும் நானே. அப்புறம் திருட்டுவோம் உன் பையனை பெற்றதும் நானே. அத்தனை மூஞ்சி ஒண்ணு இன்னதான் வீட்டு பக்கம் கூடாது வர்றதே. தப்பு நினைக்காதவா, நான் சொல்றவா. அது மட்டும் இல்ல, ரெண்டாயிரம் ரூபாய் இவ்வளவு பாதிச்சா இருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னீங்களா? 500 ரூபாய் கேக்குறேன் சாமி. என்னாச்சுங்க? டேய் இங்க வா. எனது வேலையோ பிண்டம் பிடிப்பது. பிண்டம் பிடிப்பது. உயிர்களை படைப்பது எனது வேலை. எப்படி? உயிர்களை படைப்பது. ஆமா. அப்படியா இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? என் மனைவி நம்ம பொண்டாட்டியாங்க ஆயிரம் குத்து போடுவான். நம்ம பொண்டாட்டி கூட்டு சேர்ற ஆளுக்கு ஒன்று குடிச்சு போட்டு ஆளுக்கு ஒவ்வொரு நாள் வச்சு பழக்கலாம். சத்தமா இருந்தா எப்படித்தாண்டா? என் மனைவிக்கு கண்ணு மட்டும்தான் கருப்பு. அவன் தொடை அழகும், அவன் தொடை அழகும், அவன் கால் அழகும், அவன் இடுப்பு அழகும், கொஞ்சம் கீழே அவன் தொப்புள் அழகும். இன்னும் கீழையா? அவன் பாதம் அழகும், அவன் கண்ணழகும், அவன் தலையழகும். என்ன சொல்லிட்டோம்? என்னது? அதை போய் சொல்லுவாங்க யாராச்சா? என் மனைவி என் தேவதை. அந்த தேவதையா கெட்டவருக்கு பேசுற எனக்கு பிடிக்காது. ஒரு கப் ஜெப்னு அடிச்சு போடுவான். என் மனைவி
என் மனைவி இரண்டு மனைவிமார்கள் யார் யாரு கார்த்திகை தேவி ஓ காக்காய் தேவி அதான் சொன்னேன் கார்த்திகா தேவி ஓ கார்த்திகா தேவி சரஸ்வதி தேவி ஓ சரஸ்வதி தேவி இரண்டு மனைவிமார்கள் சரி ஆ, ஏசாமி ஆ. இப்படி ரெண்டு பொட்டாட்டிகளை கட்டியுமே ஆ, நீங்க வச்சு பொழந்து விட்டு வந்துட்டா. இல்ல ஆ, உங்களுக்கு பேர் சொல்றதற்கு ஆ, ஏதோ குழந்தைங்க இருக்குதா சத்தம் குழந்தைங்க இருக்குதா ஏய், எனக்கோ 3 குழந்தைகள் யாரு யாரு தக்கன் தரணன் நாரதன் ஓ நக்கன் தக்கன் தக்கன் தரணி தரணி, நாரதன் நாரதன். 3 குழந்தைகள் சரி அப்படி இருந்தாலும் ஆ. இன்று தினம் ஆ. எதற்காக வந்துள்ளேன்னு தெரியுமா எதற்கு? ஏய் ஏய், தினந்தோறும் பிண்டம் பிடிப்பது எனது வேலை ஓ, பிண்டம் பிடிப்பது ஆமா சரி அப்படி இருந்தாலும் இன்று தினம் ஆ. எனக்கு ஒரு மூதேவி போல் இருக்கிறது ஆ. மூதேவி மூதேவி அப்படி என்றால் ஆ. தூக்கம் வருவது போல் இருக்கிறது போல் இருக்கின்றது அதனால என் மனைவிமார்களை அழைத்து தாலாட்டு பாட வேண்டி சரி நித்திராக வேண்டும் ஆ. அதனால ஆ. பிரம்மதேவன் அழைத்தார் என்று யார் யாரு யார் யாரு கார்த்திகா தேவி சரஸ்வதி தேவி அழைத்து வா அப்படி ஆகட்டும் போய் அருவாமனையில உட்காருங்க அருவாமனையில கிழிச்சு கூடாது அரண்மனையில உட்காரு அப்படி சொல்லு ஆ. ஆ. ஓட புள்ளை முடிக்க பிரம்மதேவனாகப்பட்டவர் எனது மனைவியை அழைக்க காயத்ரியாகப்பட்ட தேவி இப்பொழுது சபை தருவார் மற்ற பின்னர் அறிவிக்கலாம்